केंद्र सरकार के इन प्रयासों के बीच डीएमके सरकार ने चेन्नई के लोगों की जरूरतों से, आपके सपनों से मुंह फेर रखा है। अभी कुछ समय पहले इतना बड़ा साइक्लोन आया, चेन्नई के लोगों को इतनी परेशानी हुई, लेकिन डीएमके सरकार ने मदद करने की जगह लोगों की मुश्किलों को और ज्यादा बढ़ाने का काम किया। डीएमके के लोग संकट के समय फ्लड मैनेजमेंट नहीं करते, बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं। लोगों के घरों में पानी भरा हुआ था, लेकिन ये लोग मीडिया से कह रहे थे कि सब ठीक हो गया है। इसी से पता चलता है कि डीएमके सरकार को जनता के सुख दुख से, आपके सुख दुख से कोई मतलब नहीं है। நண்பர்களே, ஒருபுறம் மத்திய அரசு தமிழ்நாடு மற்றும் சென்னையின் எதிர்காலத்திற்காக பணியாற்றி வருகிறது. ஆனால் மறுபுறத்திலோ மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு சென்னை வாசிகளின் தேவைகளை, அவர்களின் கனவுகளை கண்டுகொள்ளவே இல்லை. சில காலம் முன்புதான் மிகப்பெரிய புயல் வந்தது. சென்னை வாழ் மக்களுக்கு ஏகப்பட்ட துயரம் உண்டானது. உண்டாச்சா? அங்கே இந்த குரலே வரல. நான் சொல்றது சரியா? இன்னும் சத்தமா தில்லி கோட்டை வரைக்கும் கேட்கணும். புயல்னால இங்கே வெள்ளப்பெருக்குனால கஷ்டம் உண்டாச்சு. ஆனால் திமுக அரசாங்கம் அவதிப்படும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக அவர்களுடைய துயரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் வேலையை செய்திருக்கிறது. திமுகவை சேர்ந்தவர்கள் பெருவெள்ள பெருந்துயர் காலத்திலே வெள்ள மேலாண்மையை செய்வதில்லை. மாறாக என்ன செய்கிறார்கள்? ஊடக மேலாண்மையை செய்கிறார்கள். ஊடகங்களை சரிகட்டுகிறார்கள். சரியா? மக்களின் வீடுகளுக்குள்ளே வெள்ள நீர் நிரம்பிவிட்டது. ஆனால் இவர்கள் ஊடகங்களிலே என்ன சொல்லுகிறார்கள்? பாலும் தேனும் ஓடுகிறதாம், வெள்ள நீர் ஓடவே இல்லை என்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு மக்களின் துக்கங்கள், துயரங்கள் பற்றியெல்லாம் சுத்தமாக அக்கறை இல்லை, கவலை இல்லை. தமிழ் மக்களே, உங்களை பற்றியும் கவலை இல்லை, தமிழ்நாட்டை பற்றியும் அக்கறை இல்லை என்பதுதான் இதிலிருந்து நன்கு தெரிய வருகிறது. साथियों, बीजेपी की केंद्र सरकार संवेदनशील है और गरीब की चिंता करने वाली सरकार है। कोरोना महामारी में हमने सबसे पहले गरीबों के लिए मुफ्त राशन की चिंता की। जब देश ने अपनी वैक्सीन बनाई तो हमने तय किया कि हर व्यक्ति को मुफ्त में वैक्सीन मिले। तमिलनाडु तो एमएसएमई सेक्टर का लीडर स्टेट है। हमारी एमएसएमई को नुकसान न हो, इसके लिए हमारी सरकार ने
तमिलनाडु की लाखों एमएसएमईज को हजारों करोड़ रुपए का क्रेडिट भी दिलाया। நண்பர்களே, பாஜகவின் மத்திய அரசு புரிந்துணர்வு உடைய அரசாங்கம், ஏழைகளின் நலனையே கருத்தில் கொண்டு செயல்படும் மக்கள் அரசாங்கம். கொரோனா பெருந்தொற்றின் போது நாம் முதன்மையாக ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்களை வழங்க ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசு ஏற்பாடு செய்தது. தேசம் தனக்கென சொந்தமாக ஒரு தடுப்பூசியை உருவாக்கிய போது அனைவருக்கும் இந்த தடுப்பூசி இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று ஏழைகள் நலனில் அக்கறை கொண்ட நமது அரசாங்கம் தீர்மானம் செய்தது. தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையில் முன்னணி மாநிலம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நமது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நமது அரசாங்கம் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடன் வசதி அளித்தது. साथियों, बीजेपी की केंद्र सरकार तमिलनाडु के विकास के लिए प्रतिबद्ध है। इसके लिए भारत सरकार अनेक योजनाओं का पैसा सीधे यहां के लाभार्थियों को भेज रही है। डीएमके को दिक्कत इसी बात से है कि लाखों करोड़ रुपए का ये लाभ सीधे तमिलनाडु के लोगों के अकाउंट में पहुंच रहा है। आज टॉयलेट्स, गैस कनेक्शन, नल से जल कनेक्शन, फ्री हेल्थ इंश्योरेंस, सड़क, रेल, हाईवे, पोर्ट, सब पर काम हो रहा है। लाखों करोड़ रुपयों के इन विकास कार्यों को लूटने में डीएमके के लोगों को मुश्किल आ रही है। इस बात से यहां की एक फैमिली बहुत परेशान है। इसलिए ये डीएमके के लोग सोच रहे हैं कि अगर पैसे नहीं तो कम से कम इन कामों का क्रेडिट ही खा सके, लेकिन उसमें भी उन्हें सफलता नहीं मिल रही। मैं डीएमके को बताना चाहता हूं, मोदी तमिलनाडु के विकास का पैसा आपको लूटने नहीं देगा और जो पैसा आपने लूटा है वो वसूल कर वापस तमिलनाडु के लोगों पर खर्च किया जाएगा। ये मोदी की गारंटी है। இது மோடியின் கேரண்டி. நண்பர்களே, பாஜகவின் மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் கச்சை கட்டிக்கொண்டு பணியாற்றி வருகின்றது. இதன் பொருட்டு பாரத அரசு பல திட்டங்களின் தொகையை நேரடியாக இங்கே பயனாளிகளுக்கு அனுப்பிவிடுகிறது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஆதாயங்கள் இப்போது நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்குகளை சென்றடைகின்றன என்பதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய வருத்தம். சரியா? இன்று கழிப்பறைகளாகட்டும், எரிவாயு இணைப்பாகட்டும், குழாய் வழி குடிநீர் இணைப்பாகட்டும், ரயில் வழிகள், சாலைகள், இலவச ஆயுள் காப்பீடுகளாகட்டும்,
நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் என அனைத்து துறைகளிலும் பணிகள் நடந்தேறி வருகின்றன. இந்த வளர்ச்சி திட்டங்களின் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடிக்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் திமுகவினருக்கு இருக்கும் பெரும் சிக்கல். இந்த விஷயத்தில் ஒரு குடும்பம் மொத்தமுமே பயங்கர எரிச்சலில் இருக்கிறது. இந்த திமுக காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பணம்தான் கிடைக்கவில்லை, குறைந்தபட்சம் அதை நாங்கள் தான் செய்தோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம். என்னமோ ஒட்டுவாங்களே, என்னது என்னது இன்னும் அதை ஒட்டிக்கிறாங்க. ஆனால் ஐயோ பாவம், இதிலும் கூட அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நான் திமுக காரர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மோடி தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காக அளிக்கப்படும் பணத்தை கொள்ளையடிக்க விடமாட்டான். எந்த பணத்தை நீங்கள் கொள்ளையடிக்கின்றீர்களோ, கொள்ளையடித்திருக்கிறீர்களோ, அந்த பணம் திரும்ப வசூலிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் மக்களுக்காகவே செலவு செய்யப்படும். எனதருமை நாட்டு மக்களே, இது மோடி அளிக்கும் கேரண்டி, இது மோடியின் உத்தரவாதம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.